தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள். பேவர் பிளாக், ஹாலோ பிளாக், சாலிட் பிளாக், ஹைட்ராலிக் பேவர், ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான ப்ரீகாஸ்ட் பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். தொடர்புக்கு 989452 மற்றும் 9443121021. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் சன்ப்ரூஃபின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். சன்ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல். புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு நாடகம் ஒன்று பண்ணார். அதுதான் நீங்கள் ரசிக்கணும். அதாவது ஒரே சீட்டில் 2 பேர் உட்காரலாங்கிற மாதிரி உதயநிதி ஐயா சொல்ல, ஐயோ என் சீட்டே போயிடும்ட்டு மந்திரி எந்திரிக்க, அதுக்கப்புறம் அவருடைய பேண்ட்டை தொடச்சி விட்டார் பாருங்க. இன்பநிதி ஐயாவுடைய பேண்ட்டை தொடச்சி விட்டார் பாருங்க. அதெல்லாம் தான் ஐயா ஜல்லிக்கட்டுக்கும் உனக்கு என்னையா சம்பந்தம்? உன் படத்தை எதுக்கியா போட்டாங்க? அஜித்குமார் கார் ரேஸுக்கும் உனக்கு சத்தியமா சம்பந்தம் கிடையாது. நீ அதை திராவிட மாடல்னு சொல்லிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஜல்லிக்கட்டு நிறுத்துறதுக்கு காரணமா இருந்ததே நீ தானே. நடக்கிறது ஜல்லிக்கட்டு, அரசு ரீதியாக வந்திருக்காங்க. நீங்க பாதுகாக்க வேண்டியது அப்கோர்ஸ் துணை முதலமைச்சரையும் மற்றவங்களையும் நீங்க பாதுகாக்கணும். அது உங்களுடைய வேலை, நான் இல்லைன்னு சொல்லலை. எந்திரிச்சது கட்டாயப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்துக்காகவும் இந்த கூட்டணியின் பின்னால் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த விழா மேடையில் அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க, ஆட்சியர் உட்காந்துருக்காங்க. அப்போ உதயநிதி அவர்களுடைய மகன் இன்பநிதி வர்றாரு. துணை முதல்வர் பக்கத்தில், அவங்க அப்பா பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. சரி, அவங்க அப்பா பக்கத்தில் அவர் உட்காராரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய நண்பர்கள் கூப்பிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கையில் அமர வைக்கப்படுறாங்க. ஆட்சியர் தள்ளி உட்காடுறாங்க. இதை எப்படி சார் நம்ம பார்க்குறது? இந்த ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் பின்னாடி உட்கார்றாரு, பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கார். துஷ்பிரயோகம்ங்கிறது இவங்க தொடர்ந்து 60 வருடம் 70 வருடமாக பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது பிரிட்டிஷ் காலத்தில் நீதி கட்சியிலேருந்து இந்த துஷ்பிரயோகம்ங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தது என்னென்னா, எதை பார்த்து நீங்கள் கவலைப்படணும் அப்படின்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு நாடகம் ஒன்று பண்ணார். அதுதான் நீங்கள் ரசிக்கணும். அதாவது ஒரே சீட்டில் 2 பேர் உட்காரலாங்கிற மாதிரி உதயநிதி ஐயா சொல்ல, ஐயோ என் சீட்டே போயிடும்ட்டு மந்திரி எந்திரிக்க, அதுக்கப்புறம் அவருடைய பேண்ட்டை தொடச்சி விட்டார் பாருங்க. இன்பநிதி ஐயாவுடைய பேண்ட்டை தொடச்சி விட்டார் பாருங்க. அதெல்லாம் தான் இந்த செருப்பு அவங்க அவுத்து விட்டால் ஒரு செருப்பை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அமைதிப்படை படத்தில். அதெல்லாம் அந்த இடத்துல உங்களுக்கு வரும், காட்சியாக வரும். அமைதிப்படை வந்தது எத்தனை வருஷம் முன்னாடி? பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய. எனக்கு இதில் வருத்தம் என்னென்னா, நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் யதார்த்தமாகவே நடக்கும். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, 100 வருடங்களாக அவங்க தான் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஜல்லிக்கட்டு 3 நாள் எல்லா நியூஸ் தொலைக்காட்சியிலையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காட்டுறாங்க. அது நியாயமான ஒரு விஷயம். நீங்கள் ஐபிஎல் காட்டும்போது நான் ஜல்லிக்கட்டு காட்டக்கூடாதாங்கிறது. ஆனால் ஜல்லிக்கட்டில் எல்லாருமே உதயநிதி அண்டு ஸ்டாலின் படம் போட்ட டிஷர்ட் அணிந்து தான் அவங்க ஆடுறாங்க. அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடிய இளைஞர்கள், எந்த அரசியல்வாதியும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஓபிஎஸ் ஐயா முயற்சி எடுத்து மோடி ஐயா உள்ளே பெட்டாலிருந்து அந்த காளையை தூக்கி நல்லது பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு காரணமாக இருந்ததோ, அவங்க எல்லாம் இப்போ திமுகவில் சேர்ந்துட்டாங்க. அதனால தான் அந்த டிஷர்ட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு மானம் ரோஷம் உள்ள ஒரு அதிமுகக்காரன் ஜல்லிக்கட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மான ரோஷம் உள்ளவன், தைரியம் உள்ளவன், அப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டு நானோ நீங்களோ போய் மஞ்சு விரட்டோ ஜல்லிக்கட்டோ மாடுபிடியோ நானோ நீங்களோ பண்ண முடியாது. உண்மையிலே ஒரு தெளிவான வீரனால் தான் அதில் இறங்கி பண்ண முடியும். அந்த வீரர்களை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, டிஷர்ட்டு தானே போட்டிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி உதயநிதி ஸ்டாலின் ஐயா படம் போட்ட டிஷர்ட்டை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் கலர் கலராக மஞ்சள் சிகப்பு பச்சைன்னு 3 ஊரும் பண்ணுறாங்க. இது தொலைக்காட்சியில் ஃபுல்லாக காட்டப்படுகிறது. யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. ஐயா ஜல்லிக்கட்டுக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? உன் படத்தை எதுக்கியா போட்டாங்க? செஸ்ஸுக்கும் உனக்குமே சம்மந்தம் இல்லை, அதுவாது படித்தவங்க சம்மந்தப்பட்ட விஷயம், நான் பார்த்துக்கிறேன்.
அஜித்குமார் கார் ரேஸுக்கும் உனக்கும் சத்தியமாக சம்மந்தம் கிடையாது. நீ அதை திராவிட மாடல்னு சொல்லிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். ஜல்லிக்கட்டு நிறுத்துறதுக்கு காரணமாக இருந்ததே நீ தானே. காங்கிரஸ் ஆட்சியில் இந்த ஜெர்சி மில்க் இருக்கு இல்லையா, பால் இன்றைக்கி நானும் நீங்களும் தயாரித்து மாடுகிட்டேருந்து கறந்து சாப்பிட்றோம் இல்லையா, அவங்களுடைய பிளான் ஒரு 60 வருஷம் கழித்து இந்த மாடுங்கிற ஒன்றே இல்லாமல் போகணும். மில்க் பாலை நீங்கள் இறக்குமதி பண்ணணும். எங்கேருந்து இறக்குமதி பண்ணணும்? இவங்களுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காலனிலேருந்து நீங்கள் இறக்குமதி பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காளையை தூக்கி ப்ரிசர்விங் அனிமல், அப்படி பாதுகாக்கப்பட வேண்டிய மிருகம்னு சொல்லி கொண்டு போய் போடுறாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? ஜல்லிக்கட்டு நடத்தும் போது நீங்கள் சாராயத்தை கொடுக்குறீங்க, அதுக்கு துன்பப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காளை வீரமாக இருந்தால் தான் குட்டி போடும். ஒரு காளை மிருக்கோடு இருந்தால் தான் அது வம்சம் தழைக்கும். அதை நீங்கள் சாராயம் கொடுத்து ரெடி பண்ணுறீங்க. அதனால் காளையை ஒழிச்சிட்டோம்னா எப்படி நம்ம ஈவே ராமசாமி ஐயா சொன்னார் இல்லையா, பெண்கள் எல்லாம் கர்ப்பப்பையை தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியா பாப்புலேஷன் குறையும். இன்றைக்கி உலகத்தில் 5ல் ஒருத்தர் இந்தியர் இல்லையா, இது 16ல் ஒருத்தர்னு ஆயிடுச்சுன்னா அந்த 2 மதத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் பிரிட்டிஷ் காலனியில் இருக்கிறவர் ஈவே ராமசாமி ஐயாவுக்கு சொல்கிறான். கர்ப்பப்பையை தூக்க சொல்லிடுவோன்ட்டு இவர் பிளான் பண்ணுறாரு. அதிலிருந்து வரக்கூடியது இந்த காளையை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பால் இறக்குமதி பண்ணணும். இதுதான் அவங்களுடைய திட்டம். நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஏங்க ஆட்சியில் இருந்தால் டிஷர்ட் போடத்தானே செய்வாங்க. இந்த ஜல்லிக்கட்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே காங்கிரஸ் ஆட்சியில் 2004லேருந்து 2013 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் காளையை ஒரு ப்ரிசர்வ்டு அனிமல், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிருகம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எங்கேயுமே பயன்படுத்த முடியாதுங்கிற மாதிரி கொண்டு அது இப்போ மியூசியத்துக்கு அனுப்பிட்டாங்க. அந்த காட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மியூசியத்துக்கு அனுப்பிட்டாங்க. எக்மோர் மியூசியத்தில் ஒரு காளையின் படத்தை வச்சுட்டு, இதுதான் காளை, இது பால் கொடுத்தது, இது மாடோடு சேர்ந்து புட்டி போட்டு பாலெல்லாம் அவனை கொடுத்தது, இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படியே சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு பேக்கெட்டாக வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுது. இதுதான் சினாரியோ. நீங்கள் பார்க்குறதுங்கிறது, இந்த சீட்டில் உட்கார்றது அவர் பண்ணுறதுங்கிறது ஒரு துஷ்பிரயோகம். இவங்க முதலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்துலேருந்து பண்ணுறாங்க. செருப்பை தலையில் வைத்து கொண்டு தூக்கி போகின்ற அளவுக்கு கேவலமாக ஐஏஎஸ் அதிகாரிகளையும் மற்றவர்களையும் ட்ரீட் பண்ணுறது இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதனுடைய மூலம் என்னென்னா, பாலை இறக்குமதி செய்யணும். அதுக்கு தான் இத்தனை வேலை நடந்தது. அப்படி செஞ்ச ஒரு ஆள் அந்த டைமில் அவங்களுக்கு பாவம் பணத்தை எண்ண வேண்டிய அவசியம் இருந்தது, ஆட்சியில் இருந்ததுனால. அவங்களுக்கு மாடு எங்கே போகுது, அது ப்ரிசர்வ்டு அனிமல் ஆகுதா, இல்லை இல்லாமல் போதா, விஷம் வச்சு கொண்டுடலாமா, எல்லா மாட்டையும் கொண்டுடலாமாங்கிற அடிப்படையில் அவங்க இருந்தாங்க. நான் மறுக்கலை. அவங்க பாவம் வேறு வேலை இருந்தது அந்த ஆட்சியில். ஆனால் அவங்கள தூக்கிட்டு ஏதோ ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அவங்க தான் காரணங்கிற மாதிரி டிஷர்ட்டை போட்டு வச்சுட்டு அதை காட்சி ஊடகங்கள் காட்டுதுன்னு சொன்னால் அறியாமையினுடைய உச்சகட்டம். ஓகே சார். இப்போ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். அந்த முன்வரிசையில் உட்காந்தது ஆட்சியர் சொல்கிறாங்க, நானாக தான் மாறி உட்காந்தேன், அவங்க என்ன கட்டாயப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு கட்டாயப்படுத்தினா? என்ன கத்தி வச்ச கழுத்தில் வைப்பாங்க? ஏய் உட்கார்றியா இல்லை அந்த பையனுக்கு இடம் கொடுக்குறியா அப்படின்னு கத்தி வைப்பாங்களா? நீ எதுக்கு எந்திரிச்ச? நடக்கிறது ஜல்லிக்கட்டு, அரசு ரீதியாக வந்திருக்காங்க. நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அஃப்கோர்ஸ் துணை முதலமைச்சரையும் மற்றவங்களையும் நீங்கள் பாதுகாக்கணும். அது உங்களுடைய வேலை, நான் இல்லைன்னு சொல்லலை. எந்திரிச்சது கட்டாயப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் கவர்னர் ஒரு கோயிலுக்கு போனார். எல்லாரும் பீதி அடைஞ்சிருந்தாங்க. அந்த அர்ச்சகர்லேருந்து எல்லாரும் பீதி அடைஞ்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவர் நொந்து போய் சொன்னார், ஐயா என்னங்க ஐயா என்ன பண்ணுறீங்க கோவிலில் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ராத்திரியோட ராத்திரியாக அந்த அர்ச்சகர் பேட்டி கொடுக்குறாரு, யாரும் கட்டாயப்படுத்தலை, நேற்று நைட்லாம் நாங்கள் தூங்காதனால மூஞ்சி பார்க்குறதுக்கு அப்படி இருந்தது. அதை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு. இவங்க எதுக்கு கையை கட்டாயப்படுத்தினா? இப்போ நீங்கள் ஏன் ஊழலை பற்றி ஓப்பனாக பேச மாட்டீங்க? ஏன்னா நாளைக்கு உங்களை ஒருத்தன் வெட்டி விட்டு போயிடுவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும், யாராவது வருவாங்களான்னு உங்களை காப்பாற்றுறதுக்கு அல்லது உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு. அந்த பயத்தை கிரியேட் பண்ணிட்டாலே போருமே. ஸோ இதில் என்னத்தை இருக்குது? ஓகே சார். துக்ளக் ஆண்டு விழா வருடம் நடைபெறுது. அரசியலில் பல சலசலப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஒரு சலசலப்பு இல்லை, தெளிவை ஏற்படுத்துது. கல்ல விடுறதெல்லாம் இவங்க, அந்த தெளிவை ஏற்படுத்துறது துக்ளக் ஆண்டு விழா. இல்லை சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பேசுனதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அவர் சொன்ன கருத்து கரெக்ட்? ஒரு வரியை நான் ஏற்றுக்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு வரி குருமூர்த்தி ஐயா அழகாக சொன்னார். பாரதிய ஜனதா கட்சி எந்த காரணத்துக்காகவும் இந்த கூட்டணியின் பின்னால் போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். முதல்ல எப்படி தொடங்கினாருன்னா, திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொன்னார். அதில் எந்த தப்பும் இல்லை. இந்தி கூட்டணி அமைஞ்சதே மோடியை தூக்குறதுக்காகத்தான், வேறு எதுக்காக அவங்க இணைஞ்சாங்களா? நாட்டை உயர்த்தணும்,
நாட்டினுடைய ஜிடிபி அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க கூட்டணி போட்டாங்களா? கிடையாது. அதை மாதிரி இங்கே திமுகவை என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்க்கிறதுக்கு கூட உங்களுக்கு கூட்டணி தேவையில்லை. தமிழக மக்கள் பார்த்துப்பாங்க. 5 வருஷம் ஒரு நாள் திமுகவை உட்கார வச்சதில்லை. ஆனால் அந்த 12,000 கோடி கல்ச்சர் இருக்குது பாருங்கள். 6 கோடி பேரில் 10% 6 லட்சம், அதுக்கு 20,000 ரூபாய் கொடுத்து 10% வாக்கை திமுகவுக்கு கொண்டு வந்துடுறது, மீதி 90க்குள்ளே நீ விளையாடிக்க அப்படின்னு சொல்கிறதுங்கிற அந்த 12,000 கோடிக்கு எதிராக போராடணும். அதுக்கு கண்டிப்பாக அதிமுகங்கிற ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கணும். அப்படி தான் தொடங்குறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு உங்களுக்குன்னா, ஐயா நான் போய் பேசுகிறேன் அவர்கிட்ட. நீ யார் போய் பேசுகிறதுக்குன்னு கேள்வியை டைவெர்ட் பண்ணாதீங்க. அவர் போய் பேசுகிறாரு. பேசினா அங்கே நான் ஒரு தலைவனை பார்க்கல. தலைவனை பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ஒரு தொலைநோக்கு உள்ள ஆள் அங்கே உட்காரல. இன்றைக்கி பிரச்சனையை சால்வ் பண்ணா போகிறோம்ன்ற அண்ணாண்டாங்காட்சி மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சார் ராத்திரி சாப்பாடு கிடச்சிச்சின்னா காலையில் நான் உங்கள் வேலைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறத உங்களுக்கு அவர் எடுத்து சொல்கிறாரு. இதில் எங்கே தவறு இருக்குது? எனக்கு பாராளுமன்றத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதிமுக சொல்லிச்சுன்னா ஜெயலலிதா அம்மா இருந்தால் அப்படி சொல்லுவாங்களா? எனக்கும் இந்த தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எந்த கட்சியாவது சொல்லுமா? சரி, சட்டமன்றம் தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஈரோடு கிழக்கு நீங்கள் முதல் தேர்தலை, இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலை சீரியஸாக எடுத்து தானே பண்ணீங்க. 2021 சீரியஸாக எடுத்துன்னு தானே பண்ணீங்க. விக்கிரவாண்டியில் எதுக்கு புறக்கணிச்சிங்க? திமுக கிட்ட போட்டி போட்டு பிரயோஜனம் இல்லைன்னு புறக்கணிச்சிங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே போய் மீட்டிங் நடத்தி எதிர்வினை ஆற்றிருக்கணுமா வேண்டாமா? இப்போ ஈரோடு கிழக்கு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. புறக்கணிச்சிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடுவீங்க. உங்களுக்கு சேலத்தில் நல்ல காற்று வரும், நிம்மதியாக இருப்பீங்க. அங்கே எதிர்வினை ஆற்ற போகிறது யார்? மார்ஜின் 60,000க்கு பதிலாக 6,000க்கு வந்தால் ஓகேவா? அல்லது 60,000 வாக்கு 6,000க்கு வந்தே ஆகணுமா? அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். பாஜக தானே சார் புறக்கணிச்சிருக்காங்க. பாஜக புறக்கணிச்சதை பற்றி பாஜக யோசிச்சுக்கிட்டோம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் 3% கட்சி தானே, அது போய் பார்த்துக்கிட்டோம். நீங்கள் 20% 40% வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே, நீங்கள் தானே மெயினாக பார்க்கணும். இல்லை நான் 3% இல்லை 12% நீங்கள் தானே சொல்கிறீங்க. 12 இல்லைங்க. கடைசி தேர்தலில் நீங்கள் கணக்கில் எடுத்துப்பீங்கன்னா 5 தொகுதிகளில் 30%, 5 தொகுதியில் 25%, 5 தொகுதியில் 20% வாங்கிய கட்சி பிஜேபி. 18.9 தான் நான் சொல்கிறேன். அது எனக்கு நான் அறிவாளின்னு உங்ககிட்ட சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் அறிவாளிங்கிறது உங்களுக்கு புரியணும், அல்லது நான் அறிவாளிங்கிறத உங்களுக்கு நான் உணர்த்தணும். இந்த 2 தானே. அதை விட்டுருங்க. நீங்கள் மிகப்பெரிய கட்சி தானே, கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. அதிகம் தமிழ்நாட்டை ஆண்டது நீங்கள் தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே. ஆனால் நீங்கள் ஒரு தொலைநோக்கோடு பார்க்க வேண்டாமா? ஒரு சீட்டு கொடுக்குறதா இருந்தால் நான் 3 வரியில் சொல்லிடுறேன். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவரிடம் மக்கள் செல்வாக்கு இருந்தது, ரசிகர்கள் இருந்தாங்க. கண்டென்ட் கொடுக்கக்கூடிய அறிவாளிகளை கூட வச்சுட்டு இருந்தார். ஓகே, அந்த கண்டென்ட் கொடுக்கக்கூடிய அறிவாளிகளை அவர் கூட வச்சுட்டு இருக்காமல் இருந்திருந்தா அவர் தோத்திருப்பார். நேற்றுக்கு 80%, இன்றைக்கி 60, நாளைக்கு 70, நாளைக்கு 50, நாளைக்கு 30ன்னு தோத்திருப்பார். ஜெயலலிதா அம்மா அதிமுகக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவங்க இன்டென்ட்டை மட்டும்தான் பார்த்தாங்க. கண்டென்ட் அவங்களுக்கு தெரியும். கண்டென்ட் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதிகாரிகளோட டைரெக்டாக பேசினா எதுவாக இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய கிராசப்பிங் பவர் அவங்களுக்கு உண்டு. அறிவாளின்னு நான் சொல்லலை, கிரகிக்கும் தன்மை உள்ளவங்க ஜெயலலிதா அம்மா. அவங்க என்ன பார்த்தாங்க? ஒருத்தரை சேர்த்துக்கிறதுனா அதன் மூலமாக அவன் ஏதாவது தப்பு பண்ண போகிறானா அப்படிங்கிற அந்த என் நோக்கத்தை மட்டும் பார்த்தாங்க. இன்றைக்கி நீங்கள் கண்டென்ட்டையோ இன்டென்ட்டையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிமுகங்கிறது அதிகம் ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது எக்ஸ்டென்ட்டை. சரத்குமாரோட பேசுகிறீங்களா? அவருக்கு தமிழ்நாடு பூரா ஓட்டு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு நீங்கள் ஒரு தொகுதி கொடுத்தீங்கன்னா அந்த தொகுதியில் நீங்கள் தான் அவரை ஜெயிக்க வைக்கணும். ஆனால் தமிழ்நாடு பூரா அவரால் உங்களுக்கு சில வாக்குகளை சேர்த்து கொடுக்க முடியும். ஸோ சரத்குமார் ஐயா வராரா? அவர்கிட்ட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியணும். விஜய் வராரா? விஜய்க்கான பின்புலம் என்ன? விஜய் வந்தால் எத்தனை வாக்குகள் மேலே வரும்? 234 தொகுதியிலையும் உங்களுக்கு அவங்க வாக்கு வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பேசும்போது, நீங்கள் இப்போ தான் புதுசாக கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஒரு 4 தொகுதியில் நில்லுங்க, அதுக்கப்புறம் 4-40 ஆக்கிக்கலாம் அப்படின்னு பேசுனீங்கன்னா, எக்ஸ்டென்ட் தெரியாமல் பேசுனீங்க. எதிராளனுடைய திறன் என்னன்னு தெரியணும். நோக்கம் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் 20 வருஷமாக அரசியலில் இருக்காங்க. கண்டென்ட்டு இப்போ எல்லார்கிட்டையும் இருக்குது. நீங்கள் கூகுளில் தட்டினாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் எக்ஸ்டென்ட் தெரியலைன்னா, எந்த அளவுக்கு நான் யாரோட பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தெரியலைன்னா, ஒரு கிரிக்கெட் டீமில் 13 பேரை செலக்ட் பண்ணும்போது எந்த பிச்சில் ஆடுறோம், நம்மளுடைய ஸ்பின்னுக்கு என்ன வேணும், விக்கெட் கீப்பிங் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்ட்ரென்த் என்ன, பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம விளையாடுறது 20க்கு 20, நம்ம விளையாடுறது 5 நாள் டெஸ்ட்டானு பார்த்து தானே அவன் செலக்ட் பண்ணுறான். அப்படி செலக்ட் பண்ணணும். எம்ஜிஆருடைய ஃபார்முலாங்கிறது என்ன? 80-20 சட்டசபையை பொறுத்த வரைக்கும். 20-80
பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும். இப்படி தான் அவர் வந்து வைப்பார். நீங்கள் எல்லாத்துக்கும் 20 தாங்கிறீங்க. சட்டசபைக்கு வந்தாலும் 20 சீட்டுங்கிறீங்க. பாராளுமன்றத்துக்கு வந்தால் 20 6ஆல் வகுத்துட்டு அப்புறம் போனால் போது 4.25ன்னு கொடுக்க முடியாதுன்ட்டு 5ங்கிறீங்க. இப்படியா ஒரு அரசியல் பேசுவீங்க, கூட்டணி பேசுவீங்க? நீங்கள் பெரிய ஆள் தாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். சந்தோஷமாக பெரிய ஆளாக இருங்க. நிறையா இன்னும் தேர்தலை சந்திங்க. தோக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்குது. கருணாநிதி ஐயா கூட 11 தேர்தலில் தோற்றுருக்காரு. ஜெயலலிதா அம்மாவும் தோற்றுருக்காங்க. நீங்கள் தோற்றதை நான் குறை சொல்லலை. ஆனால் ஒரு முதிர்ச்சி, இந்த டிரான்சிஷன் வேணும். இல்லை 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது நீங்கள் கொண்டு போய் உங்கள் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டீச்சர்கிட்ட பேசிட்டு வருவீங்க. பிகாம் படிக்கும்போது அதையே பண்ணுவீங்களா? இன்றைக்கி அதிமுக கடந்து வந்துருச்சுல்ல, அதனுடைய பாதையை கடந்து வந்துருச்சுல்ல. இல்லை, அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குருமூர்த்தி அவர்கள் தன்னை வந்து ஒரு ஷோவாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. குருமூர்த்தி அவர்கள் வந்து தேர்தல் அரசியலில் அவர் எடுத்த எல்லா நடவடிக்கைகளுமே தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தர்ம யுத்தத்துக்கு அவர் தான் ஐடியா கொடுத்தேன்னு சொன்னார். ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசியல் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இந்த நபர் தான் நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்கிறோம். அவர் சொல்கிற அறிவுரைகளை நாங்கள் ஏற்கலை, அவர் வைக்கிற விமர்சனங்களை நாங்கள் ஏற்கலை. அப்படி கேள்வியை 3ஆக நான் பிரிச்சுக்கிறேன். சோவும் குருமூர்த்தியும் ஒன்றும் இல்லை. சோ ஒன்றுனா குருமூர்த்தி வேற ஒன்று. சோவுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் குருமூர்த்தி ஐயாவுக்கு தெரியும். குருமூர்த்தி ஐயாங்கிறது துக்ளக் மூலமாக உங்ககிட்ட வரல. அவருக்கு போஃபர்ஸ் காலத்திலேருந்து, எமர்ஜென்சி காலத்திலேருந்து அறிவு இருக்குது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருந்தவர். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. குருமூர்த்திங்கிறது ஏதோ இன்பநிதி இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். சோ ஐயாவே துக்ளக்கை நடத்துறதுக்கு குருமூர்த்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை பல காரணங்களுக்காக மறுத்து அதற்கு பிறகு அவர் வந்திருக்காருங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். 2வது கேள்வி என்னென்னா, ஓபிஎஸ் ஐயா இந்த தியானம் செய்கிறதுக்கான அறிவுரையை குருமூர்த்தி ஐயா கொடுத்தாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தியானம் செய்ய போனார்ல. தியானம் செய்யறதுக்கு எதுக்கு போனார்? உங்களை ஒரு மீட்டிங்கில் கூப்பிடுறாங்க, நீங்கள் தான் முதலமைச்சர், ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க, உங்களை அடித்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நான் அங்கே இல்லை, நான் பார்க்க விரும்பலை. அந்த அளவுக்கு நிலைமை மோசமான உடனே ஒரு பேஷண்ட்டாக ஒரு டாக்டரை பார்க்க வர்றீங்க. டாக்டர் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறார். இவ்வளோ தானே, வேற ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. அதற்கப்புறம் ஓபிஎஸ் ஐயா 2 வருஷம் அவருடைய அரசியலை செஞ்சார் இல்லையா, 3 வருஷம் அவருடைய அரசியல் செஞ்சார் இல்லையா, அங்கே எங்கேயாவது போய் குருமூர்த்தி ஐடியா கேட்டாரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு கேட்டாரா? நீ தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வரேன்னு நீங்கள் டாக்டரை கேட்பீங்களா? ஐயா மாதம் என்னத்தை சாப்பிட்ணும், எந்த மருந்து சாப்பிடணும் கேட்பீங்களா மாட்டிங்களா? கேட்டாரா? இல்லை. அதுக்கு பிறகு என்ன சொன்னார்? அன்றைக்கி தியானம் பண்ணும்போது என்ன சொன்னார்? 90% தான் உங்களுக்கு தெரியாது, 10% மர்மம் தான் தெரியும்னாரு. இவர் கமிஷனில் போய் என்ன சொன்னார்? எனக்கு எதுவுமே தெரியாது, சசிகலா அம்மா மேலே எந்த பிரச்சனையும் இல்லை. சொன்னது யார்? டியூஷன் எடுத்தது குருமூர்த்தியா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டீங்கிறதுனால உங்களுடைய இம்மார்டாலிட்டி, அதாவது நீங்கள் இறந்து போவீங்கிறத தடுக்க முடியுமா? வாழறத சுகமாக பண்ண வைக்க முடியும். குருமூர்த்தி ஐயா உங்களை கூப்பிட்டு நான் அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொன்னாரா? நீங்கள் தான் போகிறீங்க. போகும்போது உங்களுக்கு தெரியணும், நான் ஒரு அறிவாளியோட பேசிக்கிட்டு இருக்கேன். எடப்பாடி அவர்கள் இப்போ கேட்கல சார் அறிவுரை. துக்ளக் விழால ஏன் அவருக்கு அறிவுரை? இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. ஒரு பத்திரிகையாளருடைய வேலைங்கிறது தகவல் கொடுப்பது, பேசுவது. அதுக்கு யாரும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு யாகம் நடத்துறதுக்கு நீங்கள் என்னை கூப்பிடலாம், நான் ஒரு பெரிய நம்பூதிரின்னு என்னை நீங்கள் கூப்பிடலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு பூஜை செய்யும்போது, அர்ச்சனை செய்யும்பொழுது, அந்த கடவுளை வழிபடும்போது அந்த பூசாரி தான் என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணணும். அப்படித்தான் குருமூர்த்திங்கிறவர் ஒரு பத்திரிகை ஆசிரியராக என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு, தெள்ள தெளிவாக பண்ணுறாரு. எல்லாரும் சசிகலா அம்மா விஷயத்தில் வாய மூடிட்டு இருந்தபோது 2017 ஓப்பனாக சசிகலா அம்மாவோட இன்டென்ஷனை பற்றி பேசிய தைரியம் குருமூர்த்தியை தவிர வேறு யாருக்குமே வராது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் துக்ளக்குங்கிறது சோசார் இருக்கும்போதே அது ஒருவர் கொடுத்து கொண்டிருந்த 48 பக்கம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 16 பேர் தங்களுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு முகம்தான் சோசாருடைய சிந்தனை அவங்களுக்குள்ளே போயிருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அவங்க தான் அந்த துக்ளக்கை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் சோசார் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இன்றைக்கும் அந்த 16 பேர் தான் தங்களுடைய உழைப்பை ஒழுங்காக பண்ணுறாங்க. அதில் ஒரு 2-3 பேர் காலமாயிட்டாங்க. ஆக துக்ளக்குங்கிறது வந்து ஒரு சிஸ்டம். துக்ளக்குங்கிறது வந்து ஒரு இது இல்லை, ஒரு கோவில் இல்லை, அல்லது ஒரு ஸ்தூபி இல்லை, ஒரு டூம்பு இல்லை பார்க்குறதுக்கு தெரியறதுக்கு. அது ஒரு பெரிய சிஸ்டம். அங்கே என்ன பேசணும், எதில் பேசணுங்கிறத ஒரு பொறுப்போடு எதுவும் பேசுவாங்க. சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் அங்கே வராது. ஆண்டு விழாங்கிறது ஒரு ஆசிரியர் இந்த நாட்டுக்கு பேசுகிற ஒரு விஷயம். போஸ்டர் எப்படி தெரியுமா வரும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஒரு கருப்பு கலரில் சோ பேசுவார் 14-14-1 வாட் எவர் இஸ் தி வருஷம், சோ பேசுவார், இவ்வளவு தான் இருக்கும்.
சீரணி அரங்கத்தில் கூட்டம் வரும். சீரணி அரங்கம் பீச்சில் இருந்த ஒரு இடம், அதை நம்ம ஆளுங்க ஒழிச்சிட்டாங்க. அது வழக்கம் போல் எதுக்கு உழைச்சாங்கங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நான் அங்கே இருந்தால் வரக்கூடிய கள்ளக்கடத்தல் குப்பையெல்லாம் தெரிஞ்சிருங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டாங்க. ஆனால் அவர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பேசுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கும் ஒரு பத்திரிகையாளராக. அதுக்கு நீங்கள் போய் அட்வைஸ் எல்லாம் கேட்கணுங்கிறது இல்லை. முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா முடிஞ்சு போனதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் அதில் இருக்கிற விஷயம். ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய திரு மோகன் பகவத் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதாவது ராமர் கோவில் குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது தான் இந்தியாவுடைய உண்மையான சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்ன மாதிரி நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது, இந்த கருத்து ஆபத்தான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 4-5 வாட்டி உயிர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5வது வாட்டியாக பேசுகிறாங்கன்னு நான் நம்புகிறேன், ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பங்களாதேஷ்லேருந்து போகிறவன் வரவெல்லாம் உள்ளே வர்றான், அவனை வந்து தூக்கி போட்டு மிதிக்க தெரியல. நீங்கள் உயிர் கொடுத்து எங்களுக்கு என்ன ஆக போகுது? இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 14,800 பேர் செத்து போயிட்டுருக்கான். அவன் உயிர் கொடுத்து என்ன பிரயோஜனம் எனக்கு? மமதாவெல்லாம் அதில் கன்சிடர் பண்ணாதீங்க. ஆர்எஸ்எஸ் சொன்னது அந்த வரி, முதல்ல ஒரு வரி சொன்னீங்களே, அதை மட்டும் அழகாக சொல்லுங்கள். உண்மையான சுதந்திர தினம் என்பது ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்த தினம் தான். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னுடைய ராமன் இருந்த இடத்துல நான் கோவில் கட்டியிருக்கேன், கோவில் வச்சிருந்தேன். அது ஒரு முகலாயன் வந்தான், அவன் வந்து எல்லாத்தையும் தகர்த்தி இருந்துட்டு போயிட்டான். அஸ்திவாரத்தை கை வைக்கிறதுக்கு அவனுக்கு தெரியல, ஏன்னா அஸ்திவாரம் கட்டுறதுக்கு அவனுக்கு தெரியல. அதுக்கு மேலே அவன் வந்து ஒரு மசூதியை கட்டினான், அங்கே எந்த தொழுகையும் நடக்கலை. அதை நான் திரும்ப புனரமைக்கிறதுக்கு நாடு சுதந்திரம் பெற்றாலும் 1947 சுதந்திரம் பெற்றாலும் நேரு குடும்பம்ங்கிற ஒரு அற்புதமான குடும்பம் ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுனால அதை செய்ய வைக்க முடியல. இன்னைக்கு தான் இந்த நாட்டில் என்னுடைய அவன் பிறந்த இடத்துல வந்திருக்கான். இதுதான் என்னுடைய சுதந்திரம். இதுக்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே ஒழிய வேறு எதையும் புரிஞ்சிக்கக்கூடாது. உடனே நீங்கள் ஆர்எஸ் பாரதி ஐயாட்ட சொன்னீங்கன்னா ஈவே ராமசாமியால் தான் உங்களுக்கு சுதந்திரமே கிடச்சிதுன்னு அவர் போட்ட பிச்சைன்னு நீங்கள் அப்புறம் ஒரு தகர டப்பாவை எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும் பிச்சை வாங்குறதுக்கு. இந்த கதையெல்லாம் ஆர்எஸ்எஸ் பேசாது. ராமர் கோவில் கட்டுகின்ற சுதந்திரம் எனக்கு எப்போ கிடச்சிது? நியாயமாக, நீதியாக, ஜனநாயக ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாக போய் ஒரு நீதிமன்றம் ஏற்கனவே சொதப்பி, அது எப்படி தெரியுமா சொதப்பிச்சு? இந்த பக்கம் கொஞ்சம் மசூதி கட்டிக்கோங்க, இந்த பக்கம் வேணால் கிறிஸ்துவ இது வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தது. இந்த அபத்தத்தெல்லாம் சொல்லி ஐயா அப்படிலாம் பண்ண முடியாது, பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டில் இருக்கணும், நான் என் வீட்டில் இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா அவங்க பெட்ரூமில் இருக்கணும், நான் என் பொண்டாட்டி என் பெட்ரூமில் இருக்கணும், இதுதான் என் நாகரிகம்னு எடுத்து சொல்லி ஒரு நீதிமன்றத்தை தீர்ப்பை வாங்கினோம். கரெக்டுங்களா? அது கூட அஸ்திவாரத்தை இந்து கோவில்னு சொல்லி வாங்கினோம். இதை கட்டுவதற்கான சுதந்திரம் எனக்கு கிடைப்பதற்கு எனக்கு 76 வருடங்கள் ஆச்சு. அதைத்தான் அவர் சொன்னார். இதுக்கு எதுக்கு மமதா பானர்ஜி பாவம் உயிர் விடணும்? எலெக்ஷன் போதெல்லாம் அங்கங்கே அடிபட்டுக்கிட்டு வந்து காலகட்டத்தில் அப்படி தூக்கிட்டு நிற்பாங்களே, அந்த மாதிரி நின்றாலே போருமே அவங்களுக்கு. இதுக்கு உயிரெல்லாம் எதுக்கு விடணும்? சார், டெல்லி எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போட்டி வந்து ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆம் ஆத்மியுமே இப்போ வந்து பாஜகவுடைய ரூட்டையே ஃபாலோ பண்ணுறாங்க. ஏற்கனவே ஹனுமன் சாலிசா பாடுவேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தாரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்து மத குருக்களுக்கு வந்து 18,000 ரூபா சன்மானம் மாதிரி கொடுக்குறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இந்துக்களோட ஓட்டை தான் அவர் குறி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த போட்டி வந்து இந்துத்துவா விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. ரெண்டு முரண்பாடு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினருடைய வாக்குகளை வாங்கினாலே போகிறோம். இந்துக்கள் 5% பேர் மானம் வெக்க ரோஷம் மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாதவங்க, அவங்க எப்படியும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு அரசியல் பண்ணுது. நீங்கள் சொல்கிற கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு? அப்படிலாம் இல்லைங்க. இந்த நாட்டில் இன்னும் 85% இருக்காங்கன்னு தான் கணக்கு சொல்லுது. நம்ம கரெக்டாக குடியுரிமை கொடுத்து ஆதார் கார்டை ஒழுங்காக கொடுத்துட்டா உண்மையாக என்ன பொசிஷனில் இருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். நான் வந்து இந்துக்கள் விஷயத்தில் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் ஐயா திரைப்படத்தில் மிக பெருசாக நடிக்கும்போது அவருக்கு ஈக்குவலாக இருந்த கருணாநிதி ஐயா தான் மூக்காமுத்துவை தயார் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். இந்த மூக்காமுத்து மாதிரி கெஜ்ரிவால் ட்ரை பண்ணலாம், எம்ஜிஆர் மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம், பண்ணட்டும், தப்பு கிடையாது. ஆனால் மூக்காமுத்து தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல திறமையான நடிகர் மூக்காமுத்து, திறமையான நடிகர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அந்த குடும்பத்திலேயே இன்றைக்கும் கொஞ்சம் அறிவாளியாக பேசிக்கிட்டு இருந்த, நான் சொல்கிறது அவர் பேசிக்கிட்டு இருந்த வரைக்கும் கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசிக்கிட்டு இருந்ததில் ஒருத்தர் மூக்காமுத்து. அது வேறு விஷயம். இப்போ கேள்வி என்னென்னா, நீங்கள் ஹிந்துவிசமை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எங்கே கோபம் வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, எதுக்கு கோபம் வரணுங்கிறது ஒன்று இருக்குது, ரௌத்ரம் வேற கோபம் வேறன்றது இருக்குது. இதை ஒழுங்காக செய்கிறதுங்கிறது பிஜேபி, அதை நானும் செய்கிறேன்னு செய்கிறது கெஜ்ரிவால். உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ விஜய் ஐயா வந்து தீபாவளிக்கு வாழ்த்த மாட்டார், ஓணத்துக்கு வாழ்த்துவார்,
இந்த பிறந்த நாளுக்கு போக மாட்டார், அந்த பிறந்த நாளுக்கு போவாருன்னு கரெக்டாக திராவிட மாடலை காப்பி பண்ணி தை ஒரு 1ஆம் தேதி அரசியல் அருமையாக புத்தாண்டு. பண்ணுறாரு பாருங்க. அது மாதிரி தான் கெஜ்ரிவால் பண்ணுறாரு. ஒரு வித்தியாசம், கெஜ்ரிவால் ஏற்கனவே 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்குள்ளே வந்திருக்காரு. இவங்கெல்லாம் எப்படி ஈவே ராமசாமியை ஒதுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணி எம்ஜிஆர் அவர்கள் வந்ததுக்கு பிறகு திருப்பி ஈவே ராமசாமியை கூட்டிகிட்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி அண்ணா ஹசாரையை வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ணி அண்ணா ஹசாரையை தூக்கி போட்டுட்டு வந்தவர் கெஜ்ரிவால். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் கெஜ்ரிவாலை பிஜேபியோட ஒப்பிடக்கூடாது. நீங்கள் கெஜ்ரிவாலை நம்ம திராவிட மாடலோட ஒப்பிட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். ஃபெவிகால் இல்லாமே ஒட்டிக்கும். அதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். பட் டெல்லியில் ஒன்று சொல்கிறேன், இந்த இலவச திட்டங்கள்ங்கிறது வந்து முட்டாள்தனமானது, நியாயமானது இல்லைங்கிறத பிஜேபி இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், அந்த ₹2100 பெண்களுக்கு கொடுக்கறதுங்கிறத, அதாவது கமலஹாசன் யோசித்து திமுக செய்கிறேன்னு சொல்லி மத்திய பிரதேஷ் முதல்ல செஞ்சு அதற்கு பிறகு திமுக செய்த அந்த திட்டம் இருக்குது பாருங்கள், அந்த திட்டம் நியாயமானது, அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அது வருது. எதுக்கு வருதுன்னு சொன்னால், விலைவாசி உயர்வை 2,00,000க்கும் 2,50,000க்கும் கம்மியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு நம்ம கொடுத்தா தான் அவங்க ஜீவிப்பாங்க, அவங்க உயிரோடு இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே பிஜேபி வந்திருக்கு. மற்றபடி பிஜேபியோட எல்லா ஸ்கீமுமே நீங்கள் பாருங்கள், இதை நீ செய்தால் இது கிடைக்கும், ஒரு இன்சென்டிவ் மாதிரி தான் கிடைக்கும், அத்தியாவசியமாக தான் கிடைக்கும், ஒழிய இலவசமாக கிடைக்காது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மின்சாரம் ஃப்ரீ, பெட்ரோல் ஃப்ரீ, அதுக்கு 18,000, இதுக்கு 18,000. இதை ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் பண்ணார். 5 வருஷம் கழிச்சு அவருடைய சீட் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும். 20க்கும் குறைவாக தான். ஆட்டோக்காரருக்குலாம் ₹18,000 வருஷத்துக்கு. உங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா, ₹15,000. நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ இல்லையோ, இருந்தால் வச்சுக்க ₹15,000. அப்படி தான் கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிஞ்சுக்கிட்டார், இல்லை நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்ட போது அவரை சீட்டை தூக்கிட்டாங்க. ஸோ கெஜ்ரிவால் பண்ண நினைக்கிறது எல்லாமே காப்பியாக இருந்ததுன்னா அதையாவது ஒரிஜினலாக பண்ணணும். அதை திராவிட மாதிரி டூப்ளிகேட்டாக பண்ணக்கூடாது. காப்பி அடிக்கிறதையாவது டூப்ளிகேட்டாக பண்ணாமல் ஒரிஜினலாக பண்ணுங்கன்னு வேணால் சொல்லலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபைட் டஃப்பாக இருக்குது. நாம் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, கெஜ்ரிவாலுக்கு எதிரான வாக்கு காங்கிரஸுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பஞ்சர் ஓட்டின டயர் மாதிரி ஆகிடும். இல்லை சார், ஒரு 10 தொகுதிகள் கிட்ட முஸ்லீம்கள் தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. அந்த வாக்குகள் முழுக்கவே இதுக்கு முன்னாடி தேர்தலில் 70 விழுக்காடு வரைக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் விழுந்துக்கிட்டு இருந்தது. இந்த தடவை அது வந்து காங்கிரஸுக்கு விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து தீர்மானிக்கும் சக்தியாக இருப்பாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க. விஷயத்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கடைபிடிங்க. மற்ற காட்சி ஊடகங்கள், பத்திரிகையாளர்லாம் திருத்துற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது. ஹிந்து ராம்கள் எல்லா உலகத்துலையும் இருக்கத்தான் செய்வாங்க. முஸ்லீம் ஒரு இடத்துல இருந்தால் அவங்க இந்த நாட்டை பற்றி சிந்திக்காமல் ஓட்டு போடுவாங்கன்றதை நீங்கள் சொல்கிறதாக இருந்தால், குஜராத்தில் அப்படி இல்லை, நாளைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நேற்றுக்கே இல்லை, நாளைக்கு இருக்கவே போகிறதில்ல. இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே, காஷ்மீரை தவிர எல்லா இடத்துலையுமே உறுதியாக அவங்க வந்து தெளிவான முடிவை தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி தேதிக்கு நீங்களும் நானும் நம்புகிற மாதிரி அவங்க 15% இருந்தால் மீதி 85% அதை காம்பன்சேட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நானும் நீங்களும் தெரிந்துக்காத வகையில் அந்த 15% இஸ்லாத் சகோதரர்கள் ஏற்கனவே 45% மாறி இருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. அது இப்போ வெஸ்ட் பெங்கால் மாதிரியான இடத்துல நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபிக்கு வாக்கு வராதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் டெல்லியை பார்க்குறதாக இருந்தால் பெண்கள் இருக்கக்கூடிய, ஜேவி ஸ்ரீராம் அதை அழகாக சொல்லுவார், அவர் சொன்ன ப்ரெடிக்ஷன் படி நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் அவருடைய வீடியோஸை பார்க்கின்ற நேயர்களும் பார்த்தீங்கன்னா டெல்லி விஷயத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சத்தீஸ்கர்லேயும் மகாராஷ்டிராலையும் அவர் சொன்னது தான் நடந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு அநியாயத்தை பார்க்காம விட்டாங்க. அது இந்த கார்டு கொடுத்து ₹8,500 கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு அயோக்கியத்தனத்தை பார்க்காம விட்டதுனால தப்பு வந்தது, வேறு விஷயம். டெல்லியில் பார்க்க வேண்டியது என்னென்னா, பெண்களின் வாக்கு திரும்ப கெஜ்ரிவால் தக்க வச்சுப்பாரா? 100% தக்க வச்சுப்பாரா? அவர் தான் ஜெயிப்பார். 60% தக்க வச்சுப்பாரா? அவர் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 45% வரைக்கும் அவர் தக்க வச்சுக்கிட்டா கூட அவருக்கு அதிக சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 45க்கு கம்மியாக பெண்கள் வந்து கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெல்லியில் ஒரு ஷிஃப்ட் அண்ட் டர்ன் வரும். ஸோ டெல்லியை முடிவு பண்ண போகிறது பிரதானமாக பெண்களுடைய வாக்கு தானே தவிர, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முத்து, எம்ஜிஆர், விஜய், கெஜ்ரிவால், அண்ணா ஹசாரே, ஈவே ராமசாமி பிரச்சனைக்குள்ளே அது இல்லை. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த வாரத்துல 7 நாள், இந்த 7 நாள் 7 கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்? ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசா பேசணுமா அப்படின்னா, நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.